நாளைக்கு வேற பிறந்தநாள் வருதுடா. சூப்பர்டா, நாளைக்கு உன் பிறந்தநாளா? என்ன பிளான் வச்சிருக்க? என்னத்த பிளானுன்னு ஒண்ணுமே இல்ல. எனக்கும் நாளைக்கு என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. என்ன ரெண்டு பேரும் ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருக்கீங்க போல. ஒன்றும் இல்லை, நாளைக்கு உனக்கு பிறந்தநாள் எப்படி கிராண்டா செலிப்ரேட் பண்ண எனக்கு தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கோம். பர்த்டே தானே, சிறப்பா பண்ணிடலாம். கேஎஃப்சி போலாமா? வேண்டாம் வேண்டாம், 5 ஸ்டார் போலாம். 5 ஸ்டார் வேணா 7 ஸ்டாருக்கு போலாம். இந்த பிளான் நல்லா தான்டா இருக்கு, இதே பண்ணிடுவோம். இந்த பொண்ணை என் கையில குத்துட்டு போய் சேர்ந்துட்டாரு. எவ்வளவுதான் கஷ்டப்படுறது. இதுக்காக கஷ்டப்பட்டு 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 பிறந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் உழைச்சி 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 ஓடா போய்கிட்டு இருக்கிறேன். உன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு இது மேலே இவ்வளோ அன்பு வச்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது ஆகி போச்சு. எப்போதான் அது பெருசாகி, எப்போதான் அது வேலைக்கு போய், எப்போதான் என்ன உட்கார வச்சு சாப்பாடு போடணுமோ தெரில. நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும், நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறணும். என் வீடா பார்க்கணும் தேய்ச்சி வீடு வீடா கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்புகிறேன். அது படிக்குதோ படிக்கலையோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதோ, ஃப்ரெண்டுங்களோட சுற்றிக்கிட்டு இருக்குதோ, ஃபோனை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்குதோ, என்ன தான் பண்ணுதோ, என்ன தான் எப்படி தான் இதை கரை சேர்க்க போகிறதோ தெரியல எனக்கு. இந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாடினதே இல்லை. நேற்று தான் இருக்கிறதே ஹாப்பியா இருக்கும். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சகஜம்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம தேங்க்ஸா சொல்லிட்டு இருக்கான். அது எனக்கு சாப்பிட்ட கேக் சூப்பர்ரா. நேத்து வேற லெவலா இருந்துச்சுப்பா. பிரியாணி டேஸ்டா இருந்துச்சு. நீ நல்லா என்ஜாய் பண்ணல? பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. உங்களை பிரின்சிபல் நீங்க ஃபீஸ் கட்டலன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கூப்பிடுறாங்க, கொஞ்சம் வந்துருங்க. நான் ஃபீஸ் கட்டலையா? இவ்வளவு பணம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன கட்டலையா? முக்கியமான எக்ஸாம் டி, இன்னும் ஃபீஸ் கட்டலன்னு சொல்றாங்க. மா, உனக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்கா? நீ ஏன் என்ன ஃபீஸ் கட்டாம இருக்க? நான் இங்க எவ்வளவு அவமானப்பட்டு இருக்க தெரியுமா? ஒழுங்கா வந்து ஃபீஸ் கட்ட வேலையை பாருமா, ஏன்னா வீட்டுக்கே வர மாட்டேன். சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க அம்மா இருக்காங்களே, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறான்னு உனக்கு தெரியுமா? கொஞ்சமாவது பேரண்ட்ஸ் கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? நீ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வீண் செலவு பண்றிய, அந்த பணம் எப்படி வந்தது தெரியுமா? அது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மாவோட உழைப்பு. அது நீ என்னைக்காவது புரிஞ்சிருக்கிறியா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. அந்த கீழ்ப்படிதல் எங்கேயாவது உங்ககிட்ட இருக்குதா? உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காட்டுறியே அந்த பாசம், அது கொஞ்சமாவது உங்க அம்மா கிட்ட நீ என்னைக்காவது காட்டியிருக்கிறியா? ஆனால் நீ எவ்வளோ தான் பண்ணாலும் உங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அவங்க கிட்ட இருக்கிறது அன்பு. பைபிளில் கூட இருக்கு, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், விசுவாசிக்கும். இனிமேலாவது ஒழுங்கா இருக்க பாரு. கொஞ்சமாவது அப்பா அம்மாங்களுக்கு கீழ் பண்ணிக்க பாரு. ஒழுங்கா இரு, அவங்க மேலே கொஞ்சம் அன்பு செலுத்து. புரியுதா? சாரி சார். எங்க அம்மா எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா நான் அது எதுவுமே புரிஞ்சுக்காம நான் அவங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இனிமையாவது ஒழுங்கா இருந்து எங்க அம்மாவை நான் சந்தோஷப்படுத்துவேன்.